ஸோ அந்த இன்ஸ்டியூட் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்? அப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது கொரோனாவும் வந்துருச்சு. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, எதுவுமே கிடையாது எங்கள்கிட்ட. எங்க வளர்ச்சின்றது எப்படி வரும் அப்படின்னா, கம்பெனி செலக்ட் ஆகிற வரையும் நாங்க வந்து எம்இசி என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. Time is slow when you wait. Time is fast when you are late. Good evening, everyone. I'm thrilled to welcome you all today. It's wonderful to see so many eager faces on this existing journey of learning and growth. Whether you are here to expand your knowledge, discover new interests, or build lasting friendships, know that we are here to support and guide every step of the way. Remember, this is not the place to learn from systems, but also a place to explore, ask questions, and challenges yourself. We believe in your potential and look forward to seeing all that you will achieve. Once again, welcome. Let's make this an amazing experience together. Thank you. நெக்ஸ்ட் இன்ட்ரோ. எப்படி இந்த எம்இசி உருவான கதை அப்படியெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதை உருவாக்குனவரே வந்து சொன்னா எப்படி இருக்கும்? சரி, இன்ட்ரோ ஆஃப் எம்இசி சொல்ல கூப்பிட்டுலாம். இப்ப வரணுங்க நீங்க. டிஜே பாட்டுலாம் போட மாட்டேன்றீங்க. பிஜேஎம் இல்ல, பாட்டம் இல்ல, இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டு பண்ண மாட்டேன், நாங்க வச்சிரு. ஆமா, ஏன்னா அது சொன்னதே திரும்பி சொல்லுவோம். இது மாதிரி நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இங்க இருந்து பின்னாடி போவோம். அதெல்லாம் தேவையில்லை. இல்ல, நிறைய பேர் தூக்க காலத்துல இருக்கிற மாதிரியே இருக்குது. தூக்க காலத்துல இருக்கிறீங்களா என்ன? இந்நேரம் படம் வருது, தூங்கிட்டே படமாவது வருதுகிட்டு இருந்திருப்போம். அதை கொடுத்து கெடுத்து இங்க கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இருக்குதா என்ன? இல்லையா? ஓ, ஓகே, சூப்பர். யாருக்கெல்லாம் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு? முடிஞ்ச கும்பல்லாம் யாரு? பக்கத்துல கொஞ்சம் அது ஒண்ணு புள்ளி விவரமா? ஓகே, இன்னும் எத்தனை நாள் ஆகும்? ஓகே, முடிச்சுட்டு வேலைக்கு போற மாதிரி இருக்கீங்களா? ஓகே, ஸோ எம்இசி வரலாறு தெரியுமா எல்லாருக்கும்? அது என்ன பெரிய வரலாறு, இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சீங்க, அப்படியே போயிட்டு இருக்குது, யூடியூப் சேனல்ல போடுறீங்க, அதானே? அதான் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே, அதுவரையும் தெரியும். ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டியூட் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்? மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு நாட்டை முன்னேற்றி முன்னேறதுக்காக ஆரம்பிச்சது. சரியா? நம்ம முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்துல கூட இருக்கிறவங்களையும் உங்கள்கிட்ட வர்றவங்கள்ட்டையும் நீங்க முன்னேற்றினீங்கன்னா நீங்களும் முன்னேறுவீங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ எல்லாரும் இந்த பொது சேவை வர்றவா யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது சேவையெல்லாம் செய்யறதுக்கு வரல. யார் வரலாம் அப்படின்னா, அவங்க வீட்டுல எல்லாம் காசு பணம் அதெல்லாம் ஒரு பெரிய மூட்டையா கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து செய்யலாம். மற்றபடி எல்லாருமே நம்ம டெய்லியும் வந்து நம்ம ரொட்டீனா நம்ம பாக்குறதுக்கே நம்ம சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது. அப்போ நானும் சம்பாதிக்கணும், எங்கிட்ட வரவங்களும் பெனிஃபிட் ஆகணும். அப்போ இன்னொருத்தர் நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சோம்னாவே நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு பிலாசபி நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆரம்பத்துல இருந்தே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால சொல்லிக் கொடுக்குறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே ட்ரைனிங் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண வரைக்கும் ஓகே. சரி, முடிவு பண்ணா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைக்கணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும்ல. சேர் வாங்கணும், டேபிள் வாங்கணும், வாடகை இடம் முடிக்கணும், இதெல்லாம் இத்தனை பஞ்சாயத்து இருக்குது. சரி, எவ்வளவு கையில காசு இருக்குன்னு கேட்டா கையில காசு இல்லை. ஒரு 2800 ரூபா இருந்துச்சு மொத்தமாவே. சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணலாம், சரி லோன் கீன் வாங்கலாம் அப்படின்னா பேங்க்ல போனா அடிச்சு துரத்திடுவாங்க நம்மளைய. அந்த லெவல்ல இருக்கும் பேங்க்ல எல்லாம். இப்போ ஏன்னா பைக் லோன் எல்லாரும் லோன்ல தான் வச்சிருக்கிறோம். சரி, மாமனார் கல்யாணம் ஆயிடுச்சு, மாமனார்லாம் வேற கேட்கலாமா அப்படின்னா சரி சார், மாமனார்லாம் கேட்டா அது அசிங்கம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னடா ஐடியா பண்றதுன்னா ஒரு ஐடியாவும் இல்லை. இப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் என்ன பண்ணோம், கீழே வந்து இடமெல்லாம் பார்த்து இந்த பக்கத்து ரூம் உட்காந்துருந்தீங்க இல்லையா, டிசைன் ரூம், அதை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பார்த்துட்டு கீழே ஓனர்கிட்ட தான் பேசணும். ஓனர் அட்வான்ஸ் வாடகைலாம் சொல்லிட்டாரு, 6000 ரூபா வாடகை, அட்வான்ஸ் 50,000 அப்படின்னு சொல்லிட்டாரு. காசுக்கு எங்க வருது? ஒரு 3/4 மணி நேரம் பேசணும். அப்புறம் ஐயா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்து இப்படி எல்லாம் வந்தோம், நம்ம கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, எங்களுக்கு வாய்ப்பு யாருமே கொடுக்கல, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க முன்னேறிடுவோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க, 2000 ரூபாய் பத்திக்க தர்றோம், ஆபீஸ் சாமி கொடுங்க, ஒரு வாரம் கழிச்சு அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சரின்ட்டாப்புல மனுஷன். எதனாலும் தெரியல, அவருக்கும் பையன் வந்திருக்கும், சரின்ட்டாரு. பட் சொன்னதுல 2000 ரூபாய் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2000 வச்சு ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூட் தான் அது. அதுல டேபிள் சேரு அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் வாங்குறதுலாம் காசு எங்க தெரியுது. அப்படி வீட்டுல இருந்து கொண்டு வந்தோம் டேபிள். அது ஒரு ஆட்டோ வாடகை பிடிச்சி கையில காசு காலி. 2800 தான் இருந்துச்சு. 2000 இங்க கொடுத்தாச்சு, 800 இந்த சில போக்குவரத்து செலவு, அப்புறம் சூடம் வாங்குறேன், பத்தி வாங்குறேன், சாமி கும்பிட்ற சொல்லிட்டு உசுர வாங்கி எதுவும் வச்சாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உட்காந்தாச்சு. உட்காந்து செல்போன் இருக்கு, இன்டர்நெட் செல்போன்ல இருக்குது, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கோம், கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது அசட்னு. இதை வச்சு வேலையை ஆரம்பிச்சோம்.
வேலைய ஆரம்பிச்சதுல அடுத்த 2வது நாளே கிட்டத்தட்ட ஒரு 6 பசங்க வந்து வேலை மட்டும் கேட்டு வந்தாங்க. நான் என்டிடிலாம் படிச்சுட்டேன், QCலாம் படிச்சுட்டேன். எனக்கு வேலை மட்டும் வேணும்னாங்க. சரி அவன் வாங்கி தர்றான். காசு தருவியா? அப்படின்னோம். தர்றோம் சார் அப்படின்னாங்க. இப்பவே தரணுமாண்ணா? இப்ப தர்றத வேலை வாங்கிட்டு எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ஃபுல்லா ட்ரெய்னிங் குடுத்து, அடுத்த நாள் இன்டர்வியூ அனுப்பிச்சு விட்டோம். போன இடத்துல எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க. 6 பேருமே செலக்டட். 6 பேரும் காசு 5,000 குடுத்தாங்க. ரூ. 30,000. இது பத்தாதா? போடு 5,000 வச்சுட்டு 25,000 போய் ஓனர்ட்ட கெத்தா குடுத்துட்டு, சார் 1 மாசம் கழிச்சு 25,000 சரின்ட்டாரு. அப்புறம் திருப்பியும் வேலைய ஆரம்பிச்சோம். அப்படி படிப்படியா ஆரம்பிச்சு தான் ஒருத்தர் 2 பேர் இப்படி ஜாயின் பண்ண ஒவ்வொரு சேரா வாங்கி, அது எவன்லாம் கண்ணு சிக்கிறானோ அவன்ட்டலாம் நீ ரூ. 2,000 குடு, நீ ரூ. 2,000 குடுன்னு போய் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தான் ஒவ்வொரு சேரா நாங்க வாங்கி போட ஆரம்பிச்சோம். அப்படி வாங்கி போட்டு முன்னேத்துனது தான் இன்ஸ்டிடியூட். அப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது கொரோனாவும் வந்துருச்சு. ஆசம். பெரிய லெவல்ல போகலைனாலும் ஓகே. டெய்லியும் மாச ரொட்டீனுக்காக போயிட்டு இருந்துச்சு. கொரோனா வந்துச்சு. ஜாலியா வீட்ல இருந்தான். வீட்ல இருந்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சேன். அப்பதான் ஆன்லைன் ஒரு பையன் கேட்டான். சார் நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னா. இது நல்லா இருக்கே இந்த ஐடியான்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த ஐடியா வச்சு திருப்பி ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு ஆடெல்லாம் போட்டேன். ஒரு 3 பேரோ 4 பேரோ ஜாயின் பண்ணாங்க. அ ஏய் என்னடா நல்லா இருக்கே! 3 பேர் 4 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. காசு கட்டிட்டாங்க. வீட்ல இருந்துட்டே நானே சம்பாதிக்கிறேனே! நல்லா இருக்கு இது ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு, ஆன்லைன்ல எப்படி வருவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்லாம் இருந்துச்சு. பட் வீடியோ கன்டினியூஸா போட மாட்டோம். வீடியோ கன்டினியூஸா போட ஆரம்பிச்சோம். வீடியோஸ் உட்காந்து கண்டென்ட்டா யோசிச்சு, என்னலாம் தெரியுமோ பூராத்தையும் போட வேண்டியது தான் யூடியூப்ல. எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சோம். எல்லாம் நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நல்ல சேனலும் அப்படியே முன்னேறிட்டே வந்துச்சு. அப்புறம் ஓகே. சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில தான் இந்த டிசைன் பஞ்சாயத்து. டிசைன்னா, டிசைனுக்கு டிசைன்லாம் வேண்டாம். டிசைன் கோர்ஸ் எடுக்க சொல்லி ரொம்ப நாள் எல்லாரும் சொல்றாய்ங்க. பட் இருந்தாலும் வேண்டாம். வேலை வாங்கி கொடுக்க முடியாது. ஏன் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் கேள்விலாம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் எனக்கு சென்னையில வந்து இன்டர்வியூ வந்துச்சு. அதாவது சென்னையில ஓப்பனிங்ஸ் நெறைய வந்துச்சு. ஒரு 6, 7 கம்பெனில. சரின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனிங்க யூஸ் பண்ணலாம். சேனலுக்கு ஒரு பேர ப்ரமோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து போட்டோம். வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம். 36 பேரோட வாக்கின் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுல என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த 36 பேர்ல ஒருத்தர் கூட நான் செலக்ட் பண்ணல. இதுக்கும் டூல் டெஸ்ட் எல்லாம் எதுவும் யாருக்கும் வைக்கல. எப்பவும் போல வழக்கமா பேசிக்கா 1 இன்ச்சுக்கு எத்தனை எம்எம், அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சு காட்டுறா அப்படின்னா, ஒருத்தர் வரியில. ஒரு வெர்னியர் கையில கொடுத்து ஒரு ஸ்டெப் பிளாக் கொடுத்து மெஷர் பண்ணி படம் வரேன்னா வரி தெரியல. இதெல்லாம் படிக்காம தெரியாம எப்ப டிசைன் இன்ஜினியர் ஆனீங்க அப்படின்னா, அவன் சொல்றான் ஏகப்பட்ட கதை. சார் எனக்கு சர்ஃபேஸ் மாடலிங் தெரியும், ஷீட் மெட்டல் தெரியும், டேய் எப்படா தெரியும் இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் தான் தெரியுது எனக்கு இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் உள்ள ஆப்ஷன்ஸ்னு. அதை தெரிஞ்சு வச்சு படம் எப்படி வருவீங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறமா சரி டிசைன் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் டிசைன் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரூம்ல வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்றது? அதனால இந்த ரூம் எடுத்துட்டு அந்த ரூமையும் எடுத்துட்டோம். அந்த ரூம்ல அப்ப எதுவும் பார்ட்டிஷன்லாம் போட முடியாது. உள்ளுக்குள்ள ஆல்ரெடி பார்ட்டிஷன் போட்டது அப்படியே இருந்துச்சு உள் ரூம்ல. அதனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான் ஒரே ரூம் அது. இந்த ரூம் இப்படியே தான் இருந்துச்சு. இந்த ரூம்லயும் ஃப்ரண்ட்ல பார்ட்டிஷன் மட்டும் போட வேண்டியதா இருந்துச்சு. பக்கத்து ரூம்ல அடி இருந்துச்சு. அலுமினியம் பார்ட்டிஷனோட இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்து டிசைன் கிளாஸ் தான் இருந்துச்சு. இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2021 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறமா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. செம்ம ஜாலி. ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னன்னா வீடியோ போட்டோம். வீடியோ ஒரு 5:30 மணிக்கு என்னமோ ரிலீஸ் ஆகுது. ஒரு 8:30க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11 பேரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கோர்ஸுக்கு. ஏய் என்னடா இது இவ்வளவு சீக்கிரமாவா? என்ன இப்படி நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. கிளாஸுக்கு வந்துட்டாங்க. கிளாஸ் ஒரு வாரம் போகுது. எல்லாரும் வந்துட்டாங்க. வரமாட்டாங்கன்னு நினைச்சா எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப வந்துட்டாங்க. ஒரு வாரத்துல இவங்களுக்குலாம் வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? எப்படி இவங்க புரிஞ்சுக்குவாங்க? எதுவுமே தெரியாது. எனக்கு முன்னாடி டிசைன்ல நம்ம அப்படி வேலையும் வாங்கி கொடுத்தது இல்ல. இப்படி இருக்கிறப்போ ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணோம். ஒரு வாரத்துக்கு அப்புறமாவே கம்பெனி பேச ஆரம்பிச்சோம். கம்பெனிக்கு புரிஞ்சு பேசிடலாம். ஏன்னா அது கோர்ஸ் வந்து அப்ப 40 நாள். அப்ப 45 நாள். 45 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரே வாரத்துல பேச ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிச்ச மொதல் நாளே ஒரு 7 ஓப்பனிங் என்னமோ. 7 ஓப்பனிங் டோட்டலா கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? டேய் நம்ம வேலையெல்லாம் இருக்குடா, ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, தைரியமா இருக்குடான்னு சொல்லிட்டு அப்புறம் தைரியம் வர ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். அப்புறம் அப்படியே அடுத்தடுத்த பேட்ச் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டோம். நிறைய படினீங்க நீங்க பார்த்துருக்கோம். அப்ப இருக்கிற கண்டென்ட் தான் இப்ப உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறோம்னா இல்ல. நிறைய அப்டேட் பண்ணியாச்சு. நிறைய அதை தூக்கிட்டோம் வேண்டான்னு. அது எல்லாமே இருக்கும். முன்ன பின்ன எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கு. இதை வச்சுதான் அங்க சென்னையில பிரான்ச் ஓபன் பண்ணோம். இப்ப நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாஃப்ஸ் மட்டும் ஒரு 16 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல இந்த டிசைன் கோர்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானு சரவணன் 2 பேர் தான் மொத்த ஆபீஸ். காலையில வருவோம், மத்தியானம் வரைக்கும் வேலை செய்வோம், மத்தியானத்துக்கு மேல படத்துக்கு போயிருவோம். அவ்வளவுதான், வேற என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் திருப்பி ஒவ்வொருத்தரா ஆட் ஆகி இன்னைக்கு 16 பேர் நம்ம எம்இசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ட்ரைனிங்ல மட்டும். இது இல்லாம இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு. இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-9 பேர் ஒர்க் பண்றாங்க இப்போ. இன்ஸ்பெக்ஷனு, டிசைன் போர்டு கொடுக்கறது இதுக்கு எல்லாமே. அப்ப ஏறத்தால ஒரு 25 பேர் பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
2 பிரான்ச் மாசம் வந்து ஆவரேஜா ஒரு 30 பேர் நம்மள்ட்ட படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அங்கேயும் இங்கேயும் சேர்த்தும் போது. ஓகே, ஸோ வெல் அண்ட் குட். 2 பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ யூடியூப் சப்ஸ்கிரைபரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 16,000 தான் இருந்துச்சு. இப்போ 57,000 பக்கம் வந்துருச்சு. ஸோ இதுதான் எம்இசியோட கடந்து வந்த பாதை. இப்போ இது எல்லாமே எப்படி எங்களுக்கு சாத்தியமாச்சு? ஸோ எல்லாருமே பிசினஸ் ஆரம்பிச்சு அப்படியே ரன் பண்ணி எல்லாருமே டக்கு டக்குன்னு வந்துட்டா ஓகே சூப்பர். நாங்க வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, எதுவுமே கிடையாது எங்கள்கிட்ட. நாங்க எதுவும் எடுத்தோடனே காசுலாம் இருந்துச்சுன்னா பக்காவா ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒண்ணு போட்டு வச்சு அடிச்சோம்னா செம்மையா இருந்திருக்கும். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே. என்ன காரணம்? வேலை வாங்கி தர்றதா? விஷயமே அது இல்ல. எங்களுக்கு ஏன் வேலை வாங்கி தரேன்னு தோணுச்சு? அது ஒன்று இருக்குதுல்ல, உங்களுக்கு வேலை வாங்கி தரணும் அப்படின்னா எங்களுக்கு ஏன் தோணுது? ரொம்ப சிம்பிள். வி ரைஸ் பை லிஃப்டிங் அதர்ஸ். நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். ஸோ நீ முன்னேறணும், பக்கத்துல இருக்கணும் முன்னேற்று, நீ ஆட்டோமேட்டிக்கா முன்னேறிடுவ அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணோம். அதுல இருந்து என்ன வரைக்கும் அங்க வெற்றிகரமா பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னமும் இந்த பயணம் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கும். முன்ன பின்ன ஒரு பேட்ச்ல 4 பேர் மட்டும் தான் வருவாங்க, ஒரு பேட்சுக்கு 12 பேர் வருவாங்க. இதெல்லாம் முன்ன பின்ன இருக்கும். அதுல எல்லாம் நாங்க பட் எங்களுக்கு இது பிடிச்ச வேலை நாங்க ஜாலியா செஞ்சுட்டே தான் இருப்போம் எப்பவுமே. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதான் எம்இசியோட ஒரு இன்ட்ரோ, கடந்து வந்த பாதை. தேங்க்யூ. பிரசன்ட் பேட்ச் பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பத்தி பேச உங்க தலைவர் சரி சார் கூப்பிடுவோம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஜிபே பத்திரா பண்றேன். சரி சொல்லுங்க சார், இந்த பேட்ச் உங்களுக்கு எவ்வளவு எப்படி எப்படி நான் சொன்னேன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்ச் அதுதான் சொல்ல போறேன். இல்ல எல்லா பேட்சும் பார்த்த மாதிரி தான் உங்க பேட்சும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த பேட்ச் நீங்க உங்க பேட்ச் ஸ்பெஷல். வேற டைலாக் தெரியல எனக்கு. சரி ஓகே, இந்த பேட்ச் பார்க்க போனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாருக்கும் உங்ககிட்ட இருந்து நிறைய நானும் லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறையா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் சதாம் தான் ஹைலைட்டு. ஸோ அவர்கிட்ட சொன்னா அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபாரின் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு துபாயில. ஸோ அவரோட லேர்னிங் ப்ராசஸ், அங்க என்னென்ன பண்ணினேன், அங்க எப்படி இருக்கும் கல்ச்சர்ஸ் எப்படி ஃபாலோ பண்றாங்க, ஸோ அதை பத்திலாம் ஷேர் பண்றப்ப எனக்கு புதுசா இருந்தது எனக்கு. ஓகே, இந்த மாதிரிலாம் அங்க இருக்க மாட்டிருக்கு ஃபாரின்ல. அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொன்னார். இந்த மாதிரி ஆப்ரேட்டரா இருந்தேன், இந்த மாதிரி ஃபாரின்ல இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நிறைய இருக்கு, அதை பத்தியும் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ ஃபைனலா அவர் என்ன சொல்றாருன்னா, முடிச்சுட்டு அடுத்து நான் ஃபாரின் தான் போக போறேன் டிசைனரா அப்படி சொல்றதும் நல்லா இருந்தது. ஸோ அடுத்து வந்து இவரு பார்க்கணும்னா நம்ம ஹெச்ஆர் யார் யோகேஷ். அவர் ஆல்ரெடி அவர் ஹெச்ஆரா அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன். ஸோ ஆக்சுவலா ஸ்டார்டிங் வந்தப்போ ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் இன்ட்ரோ தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆண்டி முத்து தான் ஃபாலோ பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா சாய்டோக்ஸ்ல சீட் மெட்டலுக்கு மேல அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணேன். அதுக்கு முன்னாடி வேற பேட்சஸ் போயிட்டு இருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட வந்து யோகேஷ்ட வந்து ஆக்சுவலா அவருமே ஃபாரின் தான், அந்தமான். ஸோ அந்தமான்ல என்ன மாதிரிலாம் கல்ச்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க, ஸோ அங்க வந்து என்ன மாதிரிலாம் மக்கள்ஸ்லாம் வந்து எப்படி பேசுறாங்க, அதை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். மூணாவது சொல்ல போனா சிபி. ஸோ சிபி வந்து ஆல்ரெடி ஆட்டோகேட் வெளில படிச்சுட்டு வந்துட்டார். அங்க வந்து அவர் என்கிட்ட ஷேர் பண்ணதுன்னா, சார் நான் இதுக்கு முன்னாடி ஆட்டோகேட் படித்தேன், டூல்ஸ் மட்டும் தான், லைன் எப்படி போறது, சர்க்கிள் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் மாதிரி தந்துருவாங்க. ஸோ அதை பத்தி தான் நான் லேர்ன் பண்ணேன். ஆனா இங்க வந்து ஃபண்டமெண்டல் வைஸ் எனக்கு எதுவுமே வந்து ஃபுல்லா கத்துக்கல. இங்க வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அந்த விஷயம் நிறைய ஷேர் பண்ணாரு. அடுத்து இவரையும் சொல்லலாம், அவர் பேர் என்ன, அஜீஸ் கான். ஸோ அவருமே வந்து ஆல்ரெடி ஆட்டோகேட் வேற ஒரு சென்டர்ல அவர் ஊர்ல படிச்சவர். அவர் ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க சார். கொடுத்துட்டு ஆட்டோகேட்ல டூல்ஸ் மட்டும் தான் சொல்லிடுவாங்க. ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து எங்கெங்க அப்ளை பண்ணணும், சிம்பிள்ஸ்லாம் நான் இங்க வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த சிம்பிள்ஸ் எனக்கு என்ன பேசிக்ஸ் எதுன்னு தெரியாது எனக்கு. ஸோ இங்க வந்து கத்துனால எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி மாடல்ஸும் வந்து நிறைய கம்பெனி மாடல்ஸ் நிறைய போட்டதுனால எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அது போக கம்பெனிஸ் அதே மாதிரி நீங்க எல்லாருமே சொன்னீங்க, போன பேட்ச்ல கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனி கேட்க நீங்க அடுத்தடுத்து கம்பெனி கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுதான் ஸ்பெஷல், எம்இசியோட ஸ்பெஷல் அப்படி சொன்னீங்க. ஸோ உண்மையை சொல்ல போனா அதுதான் ஸ்பெஷல். ஓகேங்களா? நீங்க கம்பெனி செக்டார் வரையும் நாங்க வந்து எம்இசி என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகும். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல வேர்ல்டு ஃபுல்லா வந்துடும், வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே. ஓகேங்களா? ஸோ புது பேட்சுக்கும் நான் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். புதுசாக 2-3 பேர்லாம் வந்தீங்க, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீச் பண்ணல. போக நான் வந்து உங்க கூட கொலாபரேட் ஆயிருவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கரியர் டேன்னு சொல்றாங்களா, கரியர் டே பத்தி ஏதாவது இனி சதம்?
சொல்லுங்க சிபி. ஏதாவது கரியர் என்னங்க? அதாவது ஹெச்ஆர் சொல்லுங்க. கரியர் டேனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வேற ஒரு டொமைன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இல்லைன்னா ஃப்ரெஷராக முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, காலேஜ் முடிச்சு வந்திருப்பீங்க. இப்போ கரியர் டேனா நீங்கள் அடுத்த ஒரு கம்பெனிக்கு அடுத்த ஒரு ஃபீல்டு டொமைனுக்குள்ளே போக போறீங்க, அதுக்கு தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அதுக்குண்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் அந்த கரியர் டே. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த கரியர் டேல வந்து இந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கரியர் நீங்கள் லைஃப் லாங் வந்து கண்டினியூ பண்ணணும். ஃபீல்டு மாறக்கூடாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, குவாலிட்டி. ஸோ இந்த ஃபீல்டு வந்து சூப்பரான ஒரு ஃபீல்டு. ஸோ இதுலேயே நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் எப்படி அப்டேட் பண்ணணும்னு பாருங்க. ஓகேங்களா? இன்னும் இதுலேயே வந்து நிறைய லெவல் இருக்கு. டிசைன் இன்ஜினியர், இப்போ டிசைன் இன்ஜினியர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அடுத்து சீனியர் லெவல், அடுத்து ஒரு டீம் லீடு, அடுத்து டிசைன் மேனேஜரு, ஸோ அடுத்து வந்து R&D. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லெவலுக்கு போக ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் அந்த கரியரை வந்து மாற்றாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ. அப்டேட் ஆகலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து யாரு நீங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சிங்கப்பூர்காரர் தான், அஜீஸ் கான். வாங்க. அப்படியா? அந்தமான்காரா? ஓகே ஓகே, சாரி மாத்தி கொடுங்க, நான் மாத்தி கொடுக்கலாம். ஓகே சாரி சரி. இவர் ஹெச்ஆர். ஓகே வாங்க சாரி. சரிங்க, மாத்திட்டேன். தண்ணி கொடுக்குறேன். போட்டோ எடுக்கிறியா? எடுத்துக்கியா? Good evening to all. Good evening to all. Myself R. Yogesh. 2020 passed out Coimbatore Park College of Engineering. முடிச்சோடனே ஜிடி கிராஜுவேட் ட்ரைனிங்காக ஹைதராபாத் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். பட் கொரோனானால அவங்க அதுக்கப்புறம் ரிப்ளையும் பண்ணல, வேலைக்கும் ஒன்றும் கூப்பிடல. சரி, அந்த 2 வருஷம் டைமில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ரயில்வேஸ்க்கு நான் ஜூனியர் இன்ஜினியரிங் பண்ணேன். 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் வந்து மார்க்கில் போச்சு. சரி, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், நம்ம கோர் ஃபீல்டுலேயே போகலாம் அப்படின்ட்டு டிசைன் எம்இசிக்கு வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஜாயின் பண்ணதுல என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப பிடிச்ச டாபிக்? அதெல்லாம் எனக்கு பிடிச்ச டாபிக் ஷீட் மெட்டல் தான். ஓகே, சதீஷை பற்றி சொல்லுங்கள், ஆண்டிமுத்தை பற்றி சொல்லுங்கள். சார், எனக்கு வந்து ஜாயின் பண்ணும் போல இடையில கேப் விட்டனால எனக்கு இந்த மெக்கானிக் ஃபீல்டில் உள்ள நிறைய இது தெரியாமல் இருந்துச்சு. நீ வந்தோடனே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாமே ஆல்ரெடி ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்சர் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு. நமக்கு எதுவுமே இல்லை அந்த டைமில். சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய டவுட். வாய்க்கே போகலாமா, ஆயுஷனத்தோட இருக்கலாமா? மனோஜ் சார், சரி ஆடிமுத் சார், அவர் 1 வீக் ஃபண்டமெண்டல் கிளாஸ் எடுத்தோன்னே எனக்கு அந்த ரீகால் ஆச்சு ஒரு விஷயம். சரி, நம்மளாலே முடிஞ்சலாம், பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது. சரி, அடுத்து சாஃப்ட்வேர் போகும்போது சரி மனோஜ் சார் வந்தாவே நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் அங்கே போனோடனே மனோஜ் சார் சொன்னாரு, என்னை விட சதீஷ் சார் சூப்பராக நடத்துவாரு அப்படின்னு. சரின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். சார் எப்படி நடத்துறேன்னு அப்போ அது வரைக்கும் தெரியலை 1 வீக். அப்புறம் 1 வீக் கழிச்சு போய் அவர் இன்ட்ரோடக்ஷன் நார்மலாக கிளாஸ் தினமும் எடுக்காம ஜஸ்ட் அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் ஃபன்னாக கிளாஸ் எடுத்துட்டு போனோடனே இன்னமும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட். ஓகே, சாஃப்ட்வேர்லாம் நம்ம பண்ணி எப்படி நம்ம கற்று கொடுத்துருவாங்க அப்படின்னு. இன்னைக்கு நான் சாஃப்ட்வேர் நல்லாவே போடுறேன்னா சதீஷ் சார் தான். மேலும் ஒரு 2 பேர்னால தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டே பில்ட் ஆச்சு. இல்லைன்னா நான் வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்புவோம் தான் இருந்தேன். ஆமா, வந்து 2வது நாளே அவர் வந்தாரு, அது எனக்கு வருமா இல்லையான்னு தெரியல அப்படின்னாரு. ஓகே, நைஸ். ஸோ ரேட்டிங் கொடுக்குறோன்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 4. ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இதை எடுத்துக்கோங்க, மைக் சொல்லுங்க. சஜஷன் ஒன்றும் இல்லை சார். பட் வந்து ரூம்ல துவைக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அதான் சார் ஒரு வாஷிங் மிஷின் பிஸ்னஸ் வாஷிங் மிஷினா இருந்தா ஈஸியா இருக்கும். ஸ்டாஃபுல காசு போட்டு நான் வாங்கி சொல்லிட்டேன். என்கிட்ட கேட்டாங்க, அது வேணா ஏற்பாடு. அது ஓகே, அது வேணா அது வேணா ஏற்பாடு பண்ணலாம், அது பிரச்சனை இல்ல. அவார்டு இருக்கு சார் லைஃப் லாங்ல. நீங்க
அதனால எல்லாத்தையுமே கத்துக்கக்கூடிய ஆளு அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதான் நீங்க லேர்னிங் வந்து நம்மளுக்கு வருமா வராதா அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க இல்லையா? லேர்னிங்கிறது அப்படிலாம் கிடையாது. நீங்க டெய்லி சும்மா உட்காந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா அது லேர்னிங் தான். சரியா? அதனால லேர்னிங்லாம் ஸ்டாப் ஆகாது. லேர்னிங் எனக்கு வருமா வராதான்னு டவுட்லாம் தேவையில்லை. எப்பனாலும் எதுனாலும் வரும். கொஞ்சம் லேட் ஆகுது இல்லப்பா, பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்றோம். ஐயா அந்த மைக் நாளைக்கு வருவாரு. சரி, ஓகே. இது இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கோர் வேல்யூ ஒண்ணுதான் இருக்கு, லைஃப் லாங் லேர்னிங். அதனாலதான் அவருக்கு கொடுத்தேன். ஆக்சுவலா இந்த அவருக்கு கொடுத்த அவார்டு இன்னொரு அவார்டு இவருக்கும் கொடுத்துருக்கலாம், அஜீஸுக்கும். ஸோ அதனால அவருக்கு வேற அவார்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபாரின் ஒர்க் பண்ணிருக்காரு. நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, கம்பெனியோட கான்டாக்ட்ஸ் இப்போ லோக்கல்லையுமே நிறைய வச்சிருக்காரு. ஸோ நம்ம கோர் வேல்யூவான பில்டிங் நெட்வொர்க்ஸ், இந்த கோர் வேல்யூ வந்து நம்ம அஜீஸ் கானுக்கு கொடுக்கலாம். ஸோ அஜீஸ் கான் ஒரு மாதிரி கேட்டுக்கோங்க. ஓகே, அப்படியே கூட கொடுங்க. கேமரா முன்னாடி கொடுத்தீங்கன்னா அது போட்டோ எடுத்துருவாங்க. என் பேர் அஜீஷ் கான். நான் 2020 பாஸ் அவுட் தான். இங்கே ராமகிருஷ்ணாவில் தான் நான் கோர்ஸ் முடித்தேன். முடிச்சுட்டு நான் இந்த கொரோனா பேட்ச் முடிச்சதுனால அந்த கொரோனா பேட்ச்லேயே நான் கேட் செட்டில் ஆட்டோகேடும் சாலிட்வொர்க்ஸும் படித்து முடிச்சுட்டு ஆனால் வேலைக்கு போகல. வேலைக்கு ஏன் போகலன்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, கான்ஃபிடென்ட்டாக இல்லை. நான் அந்த கோர்ஸ் முடிக்கும் போது எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. சும்மா நான் வீட்டில் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் ஒன்று படிக்க சொன்னாங்க. அதனால நான் படித்து முடிச்சுட்டு ஆனால் வேலைக்கு போகல. அப்படியே மறந்து போயிடுச்சு. அப்புறம் நான் ப்ரொடக்ஷனில் போய் ஒர்க் பண்ணேன். அப்படியே லைன் வேற எல்லாம் மாறி போயிட்டு அப்புறம் கேட்டால் யாரை கேட்டாலும் எல்லாம் ஆட்டோ கார்டு படிச்சிருக்கேன்ற. ஆனால் என்னால் அந்த கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணால் நான் கான்ஃபிடென்ட்டாக போய் கம்பெனியில் வேலை பார்ப்பேன் அப்படின்னு என்னால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியல. நிறைய பேர் ஆனால் கேட்டிருக்காங்க, ஆட்டோ கார்டு சாலிட்வொர்க்ஸ் முடிஞ்சா சொல்லு, நம்ம இங்கே ஜாப் இது பண்ணிக்கலாம், பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், ஜாப் ரெஃபரலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரல. ஏன் வரலன்னா எனக்கு நான் அந்த லெவலுக்கு டீப்பாக இன்னும் கற்றுக்கல. அதுக்கப்புறம் நான் எம்இசி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் யூடியூப் வீடியோலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்புறம் இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது நானும் 2-3 இன்ஸ்டியூட் விசாரிச்சேன். ஆனால் 2-3 இன்ஸ்டியூட்ல நார்மலாக கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி தராங்க. டியூரேஷன் வந்து 4 to 5 months ஆகுது. டெய்லி 2 hours மட்டும் தான் கிளாஸ் நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இப்போ எம்இசி பார்க்கும்போது மெயினாக வந்து இந்த 40 days கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த பேசிக்ஸ் நடத்துறதுனால தான் மெயினாக இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த 40 நாளில் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இந்த பேசிக்ஸ் நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் நல்லா கிளாஸ் நடத்துகிறாங்க. ஆனிம் சார் வந்து நல்லா டீப்பாக நல்லா கிளாஸ் நடத்துகிறாங்க. இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சு முதற்கொண்டு ஆனிம் சார் வந்து சொல்லி கொடுக்குறாரு, நல்லா டீப்பாக சொல்லி கொடுக்குறாரு. சரி சார், ஆனிம் சார் அதனால லேர்ன் பண்ணிக்கிறதுனால நல்லா டீப்பாக சொல்லித்தரேன். ஒன்றும் ஏன் இதுக்கு இப்படி வந்திருக்கு, ஏன் இதை இப்படி சொல்லியிருக்காங்க, இதனாலதான் இது வந்துச்சு, இந்த இப்படி வந்தா இப்படி போடணும், நல்லா டீப்பா சொல்லிருக்காங்க. சைசாரும் அதே மாதிரி அனிம்சா நடத்தணும், சைசா நடத்துறாங்க. அதுவும் நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள போகும்போது நல்லா ஈஸியா இருந்துச்சு. சாரோட எக்ஸ்பீரியன்ஸு சைசாரு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கம்பெனில இப்படி இருக்கும், இப்படி போனா இப்படி தான் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எது? பார்ட் மாடலிங் நல்லா ஈஸியா இருந்துச்சு. ஓகே, இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஓகே, உங்க சஜஷன் வந்து இந்த கோர்ஸ் டியூரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். பண்ணிடுவோம். அதனால என்ன, யாருக்கிட்ட நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். வாய்ப்பு இருந்தா ஃபீஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் சார். நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு கேட்டா நான் செய்யறேன்ல, அதே மாதிரியே நான் ஒண்ணு கேட்டா எப்படின்னு தெரியல. வாய்ப்பு இருந்துச்சுன்னா ட்ரை பண்றேன். அதுக்கும் திங்க் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி நிறைய பிரிச்சிருக்கோம். கூடி சீக்கிரம் அது அனௌன்ஸ்மென்ட் வரும். ஒரு 10 days கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணாது. ஒரு 10 days நீங்க ஒண்ணு சொன்னா நான் சரின்னு கேக்குறேன்ல, அதை வரத நான் சொன்னா நீங்களும் கேட்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி, அவ்வளவுதான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஃபீஸ் இருந்தப்போ 30 நாள் தான் கிளாஸ் வச்சிருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 40 நாள் மாத்தும் போது ஃபீஸ் மாறிச்சு. இப்ப என்னன்னா இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த தகவலும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறமா ஆப் வந்து 1ஆம் தேதி லான்ச் ஆயிடும் நினைக்கிறேன். தேதி 22 1ஆம் தேதி ஆப் லான்ச் ஆயிடும். 24 1ஆம் தேதி ஆப் லான்ச் ஆயிடும். லான்ச் ஆகி ஒரு 10 நாள் நாங்கள் டெஸ்டிங்ல நாங்கெல்லாம் பண்ணி பார்ப்போம். பண்ணி முடிச்ச உடனே அடுத்து உங்களுக்கு லாகின் கிடைச்சிடும். எல்லா வீடியோவும் மொத்தமா வராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்லோட் பண்ணி டெஸ்டிங்ல தான் இருக்கும். ஒரு மாசம் 2 மாசம் டெஸ்டிங்ல தான் ஓடும்.
உங்களுக்கு எல்லா வீடியோஸும் மேக்ஸிமம் அதுலேயே வந்துடும். நீங்கள் படித்தது எல்லாமே வரும், படிக்காததும் சேர்ந்து வரும். இதுக்கு வரமா சாஃப்ட்வேருக்குன்னு நீங்கள் எதுவும் காசு கொடுத்து எதையும் நீங்கள் எங்கேயும் போய் கற்றுக்க தேவை இருக்காது. ஏன்னா எல்லாமே அதுலேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் தரல, அதுக்கும் ஃபீஸ் வைக்குமா? இல்ல நான் உங்கள்கிட்ட நான் திருப்பி காசு வாங்க முடியாதுல்ல, உங்களுக்குலாம் ஏன் நான் கொடுக்கணும் ஃப்ரீயா? அடுத்து கேட்டையா இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு, கேட்டையா ஸ்டார்ட் பண்றாருன்னா கேட்டையா உங்களுக்கு அதுல ஃப்ரீயா கொடுக்கவா வேண்டாமா? ஃப்ரீயால அதெல்லாம் தெரியுவீங்க. அது என்னால முடியும். ஓ அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்குங்க. வீட்டுல இருந்தானே வேலை பார்க்கறீங்க, உங்களுக்கு சம்பளம் பாதி கொடுத்தா போதுன்னு சொன்னா ஒத்துக்குருவீங்களா? வீட்டுல இருந்து தானே ஒர்க் பண்ணுவீங்க, அது டெய்லி ஒரே வேலையை தானே திருப்பி பார்க்க போறீங்க, டிசைன் வேலை தானே பாக்குறீங்க டெய்லி அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல எங்களால எதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்க கொடுக்குறோம். ஆன்லைன்ல இல்ல, எதெல்லாம் நாங்க என்னன்னா டைரக்டாவும் இந்த ஆன்சிஸ் எல்லாம் டைரக்டாவும் கொஞ்சம் எடுக்கலாம்னு பிளான் இருக்கு. சண்டே இன்கேஸ் லோக்கல் ஒர்க் பண்றவங்களாம் வந்தாங்கன்னா ஆன்சிஸ் கிளாஸ் வந்து ஏதோ ஒரு சண்டே வந்து ஒரு மந்த்லி ஒரு 2 சண்டேக்கு வந்து ஃப்ரீயா எடுப்போம். FA கிளாஸஸ் கொடுத்து கொடுக்கலான்னு அது எங்களுக்குலாம் இதெல்லாம் தோணிட்டு இருக்குது. பட் அதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கும் பொருளாதாரம் வேணும். ஸோ எங்களுக்கு நாங்க நல்லா இருந்தா தான் நான் மற்றவங்களையும் முன்னேற்ற முடியும். அதே மாதிரி மற்றவங்க முன்னேறினா தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். ஒரே பழிச்சு எல்லாத்துக்கும் பண்ணணும். படிச்சுட்டு போறோம், அடுத்ததான் சாஃப்ட்வேர் நடத்துறீங்க. அப்பெல்லாம் நாங்க வரும்போது இங்க படிச்சவங்கதான் சொல்லிட்டு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? அடுத்த கோர்ஸ் படிக்கும் போது ஏதாவது பெனிஃபிட் இருக்குமான்னு கேக்குறேன். வச்சுக்கலாம், நீங்க சொன்னீங்கன்னா வச்சிருவோம். இல்ல அதே மாதிரி எனக்கு அந்த ஐடியால அதெல்லாம் இல்ல. ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணி சார் அவர் என்ன அடுத்த கோர்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா திருப்பி நான் வந்து ஜாயின் பண்ணா ஏதாச்சும் அடுத்த கோர்ஸ் நீங்க படிச்சா FA தான் இங்க படிக்க முடியும். சாஃப்ட்வேர்ல நானே இங்க படிக்க வேண்டான்ருவேன். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்துடும். அதே நீங்க படிக்கிறீங்க மேக்ஸிமம் ஆன்லைன்ல உங்களுக்கு எல்லாம் வந்துடும். அதே மீறி நீங்க ஏதாச்சும் இங்க கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் வைப்போம் நம்ம பசங்களுக்கு மட்டும். இல்ல இந்த ஆப் வரும்போதே உங்களுக்கு நிறைய சலுகை அதுலயே வரும். அதுவே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நான் நம்புறேன். பாப்பா பின்னாடி. ஓகே ஸோ எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பை லிஃப்டிங் அதர்ஸ். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து டேஸ்காரர் தான். இவர் லீவ் மட்டும் அடிக்கடி போடுவார். ஆனால் இவர்கிட்ட ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன டவுட் யார் கேட்டாலும் என்ன பண்ணுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதுக்கோசரம் இந்த அவார்டு வந்து இவருக்கு கொடுக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி ஒரு சென்டரில் படிச்சிருந்தாரு. இங்கே வந்து ஒரு நிறையா லேட் பண்ணிட்டார், நிறைய அப்டேட்டும் பண்ணிட்டார் அவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிபி. ஸோ வி ரைஸ் பை லிஃப்டிங் அதர்ஸ். இந்த அவார்டு வந்து சார் அவருக்கு அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் தானே. ரொம்ப பெரிய சொல்லுது சார், நான் கூட அதை பெருசா சொல்லிடுறதுனா. ஸோ குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். என் பேர் சிபி. நான் வந்து ஆக்சுவலாக 2020 பாஸ் அவுட் தான். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன். ஸோ அதே மாதிரி தான் கொரோனா பேட்ச்லேருந்து டேரெக்டாக வெளியே வரும்போது இந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ உடனே நம்ம ஒரு கம்பெனிக்கு எப்படியாவது போய் ஆகணும் அப்படிங்கிற அந்த ரிலேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க சார். ஆமா, சொந்த கடையெல்லாம் கழிவு அதில் ஒரு ரெஃபரல் மூலமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் உள்ள போனேன். என்னவா உள்ள போனேன், ஸ்ட்ரக்சரல் டிசைனராக உள்ள போயிட்டேன். நல்ல விஷயம் தானே ஸ்ட்ரக்சரல்ல போனேன் சார். ஆனால் நம்மளோட பேஷன் இருக்குல்ல, நம்மளோட பேஷனை நம்ம வந்து க்ரோ பண்ணணும். ஸோ அதில் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக என்ன ஒரு டிஃபெக்ட்னா அதில் 4 வருஷம் போயாச்சு. ஸோ 4 வருஷம் நம்ம டோட்டலாக நம்ம கோரோட வேற சிவில் டொமைன். ஸோ இன்னியுமே நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு ஏஜும் பார் ஆயிடும், நம்மளோட பேஷனும் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் ஸோ நம்ம மெக்கானிக்கல் கோர்ல வரணும் அப்படின்னு சொல்லி வந்தது. ஓகே, அதுல ஏன் டிசைனை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? டிசைன் என்னோட பேஷன் சார். நான் டிப்ளமா முடிச்சு தான் மறுபடியும் பிஇ பண்ணேன். ஸோ டிப்ளமாலேயே எனக்கு எல்ஜிபியில் வந்து டிசைனில் தான் எனக்கு கிடைச்சது, ஆஃபர் இருந்தது. பட் நான் பிஇ பண்ணணும், அதே சேம் ரிலேஷன் ப்ராப்ளம் தான். ஸோ பிஇ பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தங்காட்டிக்கு அப்படியே அதை விட்டுட்டு நான் போக வேண்டியதாக போச்சு. சொந்த கரைகளை முதல்ல புளிதோட்டி பார்த்தோம்னா நிறைய சால்வ் ஆகிடும். அதே தான். ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குங்காட்டிக்கு தான் என்னால் அதை போக முடியல. ஸோ மறுபடியும் நான் பேஷனை இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னா முடிஞ்சது. அதனால சரி நம்ம இந்த லைனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டியூஷனையும் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரியே வேணும் வந்து புக்கு, எக்ஸசைஸு அதோட முடிஞ்சுது, சாஃப்ட்வேர் டூல்ஸோட முடிஞ்சுது. ஃபண்டமெண்டல்ஸ்னால் பேசிக்காக கூட சொல்லி தர மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே எம்இசி நான் கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க கிட்ட பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸ் இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருந்தங்காட்டிக்கு நம்ம எம்இசிக்குள்ள வந்தோம். ஓகே, ஸோ வந்ததுல நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆக்சுவலாக டோட்டலாகவே எனக்கு ஒரு நாலேஜ் இருந்தது,
ஸோ அதுல இருந்து நான் அப்டேட் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஐயா நீங்க already நிறைய ஒர்க் பண்ணிக்கிறீங்க. 4 வருஷம் நீங்க செக்ஷுவல்ல எவ்வளவோ விஷயங்கள் நீங்க கத்துட்டு மெட்டீரியலை பத்தி எல்லாம் உங்கள்ட்ட தான் நாங்க கேட்கணும். அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம் சார். பட் அதான் சொல்ல வரேன். ஸோ அதுல இருந்துமே இன்னும் அப்டேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம கோர் லைன்ல என்னென்ன வேணும் ஃபண்டமெண்டல்ஸா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எம்எஸ்சி அதில் ஒரு பெரிய ஒரு அப்டேட்டா எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு பெஸ்ட். ஓகே, எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க ஐயா? கண்டிப்பா நான் ஒரு 4.5 கொடுத்துருவேன். ஓகே, நன்றி. அப்புறம் சஜஷன் ஏதாவது? சஜஷன்ஸ் சார் வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? வேற சொன்ன மாதிரியே கொஞ்சம் டியூரேஷன் மட்டும், ஏன்னா ப்ராக்டிஸ் டைம் கொஞ்சம் இதாகும். எல்லாம் பண்ணுவோம் பாய், பாக்காதீங்க, எல்லாமே பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் நாங்கள் முயற்சி பண்ற முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, குட் ஈவினிங் ஆல். இந்த ஈவெண்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் தெரியுது. ஏன்னா இன்ட்ராக்ஷன், ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அது வந்து நல்ல விதம் தான், நல்ல விதமா தான் நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டாப்ல சரி சொன்னா அப்படியே இல்ல சொல்லிருக்க மாட்டேன், அப்படி தெரியும். எனக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்குது. ஓகே, என் பேர் சரவணன், ஓகேங்களா? நான் ரீஜனல் மேனேஜரா இருக்கேன். சென்னை பிரான்ச்சு கொஞ்சம் இப்போ எட்டி பார்ப்பேன், பட் பெருசா இது நான் கண்டுக்க மாட்டேன். ஓகே, கியூசி கிளாஸ் எடுக்கிறேன் எங்க சிகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்றதுனால பெருசா கிளாஸ் எனக்கு வேலை இருக்கிற மாதிரி தெரியாது, எதுக்கு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகே, 2017 இப்போ வரைக்கும் கபிலம் கூட இருக்கிறது நான் தான். ஓகேவா? ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபியூச்சர் ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை பத்தி அப்புறமா நான் போட்டு காமிச்சிடுறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சதாம் தானே, ஓகேவா? சதாமுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லலாம். என்னன்னா உரிமை எடுத்துதான் சண்டை போட முடியும், ஓகேவா? என்ன சார் இப்படி பண்றீங்க, அவங்களை நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாதான் ஒரு நல்லது நடக்கும். எங்களால நல்லது செய்யணும்னு நினைக்கவும் முடியும், ஓகேவா? இதுவரை செஞ்சுட்டு இருக்கோம், இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணி செய்யணும் நாங்களால நினைக்க முடியும், ஓகேவா? நீங்க வெளியாள் கிட்ட போற சண்டையை விட அப்பா மட்டும் தான் அதிகமா சண்டை போடுவீங்க இல்லையா? ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். நீங்க சண்டை போட்டாதான் இங்க இம்ப்ரூவ்மெண்ட் என்ன வேணுமோ அது ஆக்சுவலா நடக்கும், ஓகேவா? நாங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நினைச்சு நாம ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? அதோடைய கான்செப்ட் கொண்டு போய் சேரல அப்படின்னா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு நீங்க எங்கள்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா அதை நடத்த முடியும், ஓகேவா? அதனால இந்த பிரச்சனை ஹைலைட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த கெரியர் டேல நடந்திருக்குன்றது ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இவ்வளவு நேரம் இந்த நம்மளும் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது, இந்த ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது எம்என்ஏன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த எம்என்ஏ குரூப்ல சதீஷ் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா ஜாயின் பண்ணி விட்டுருவார். ஸோ இந்த எம்என்ஏயோட பர்பஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேகன்சி வந்தா சொல்லுவோம். அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அடுத்தடுத்ததுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னும் போது எம்என்ஏ குரூப்ல வந்து ஒரு டைம் எட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட தேவை என்னவோ அது பூர்த்தி ஆகும், ஓகேவா? அதை வச்சு நீங்க வளர்த்துக்கிறது தான் வளர்ச்சி, ஓகேவா? இப்படி தூக்கி இப்படி உட்கார வைக்கிறது வளர்ச்சி இல்லை, ஓகேவா? நான் கயிறு இப்படி போட்டு போயிடுவேன், ஏறி வர்றது உங்களோட விருப்பம், ஓகேவா? ஸோ இப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஏறி வரணும்னு நீங்க உங்களுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு ஏறி வந்தாதான் அந்த எஃபர்ட் மதிப்பு இருக்கும் உங்களே, ஓகேவா? எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீடா கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம இப்படி கையை நீட்டிட்டு தான் இருப்போம், ஓகேவா? யாராவது தூக்கி விடுவாங்க நீட்டிட்டு தான் இருப்போம். வளர்ச்சின்றது எப்படி வரும் அப்படின்னா, ஏனி கீழே ஏற்றி விட்டு போயிடுவாங்க. அதை ஏறி வந்தாதான் வளர்ச்சி, ஓகேவா? ஏறணும்னு நினைச்சாதான் வளர்ச்சி, ஓகேங்களா? ஸோ எம்என்ஏன்னு ஒரு குரூப் இருக்கு. சதீஷ் அதில் ஜாயின் பண்ணி விட்டுருவாரு. அதுல சம் வேகன்சிஸ் வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் நீங்க ஏதாவது வேகன்சிஸ் வந்துச்சுனாலும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம், ஓகேவா? தாராளமா எல்லாரும் ஷேர் பண்ணுவீங்க. சதாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுவாரு, ஓகேவா? அதுக்கு நான் சொல்றேன், ஓகேவா? பிளஸ் என்னன்னா, இந்த மாதிரி வேகன்சிஸ் வரும்போது அதை ரெஃபரல் செக் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு, அது மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா? நீங்களே கூட அந்த வேகன்சிஸ் போடும்போது அது ப்ராப்பர் கம்பெனி வேகன்சியா இல்லை கன்சல்டன்சி வேகன்சியா இல்லை வேற ஏதாவது சர்வீஸ் சார்ஜுக்காக ஏதாவது போடுறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ப்ளஸ் நாங்களும் அதை பண்ணுவோம். ஒரு வேகன்சிஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு ஃபார் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர் மெக்கானிக்கல் வாண்டட், ஒரு 30,000 கட்டுங்கன்னாங்கன்னா கால் பண்ணி கேட்போம், எதுக்கு 30,000 கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கால் பண்ணி கேட்போம். அதே போல நீங்க யாராவது அதுல பாத்தீங்கன்னாலும் கால் பண்ணி கேட்கும். இன்கேஸ் சதீஷே அதை ஃபார்வர்ட் பண்ணாலும்
சதீஷ் சார்ட்ட எதுக்கு சார் 30,000 கேட்குறாங்கன்னு சொல்லி சதீஷ்டையும் கேட்கணும். அண்ட் சம்மந்தப்பட்டவங்கள்ட்டையும் கேட்கணும். கேட்டு அது ரீசனபிளா இருந்தா ஓகே. இந்த டவுட்டுன்னு தெரிஞ்சா டவுட்டையும் ஹைலைட் பண்ணி விடணும். இல்லை சார் இது வந்து ரீசனபிளா இல்லை, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே படத்தை தான் கட்ட சொல்றாங்க. ஆ இது பிளேஸ்மெண்ட் வந்து சைஸா தான் பாக்குறாங்க. ம் கிளாஸ் நடத்துறாங்கன்னா வந்து நீ அவங்க நான் வந்து புதுவாக போன் வந்துட்டே இருக்கு. பிளேஸ்மெண்ட் அவங்க பாக்குறதுனால ஒரு விஷயம் முன்னாடி ஃபுல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னா மறுபடியும் அது ஸ்டார்ட்ல இருந்தே அந்த மாதிரி இன்னும் இல்லை சதீஷ் விருப்பப்பட்டாதான் நீங்க சொல்ற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சதீஷ போன இங்க மார்க்கெட்டிங்ல கொடுத்துட்டு அவர் வேலையை பார்த்தாருன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அதைத்தான் சொல்றேன். கம்பெனில இருந்து சில கம்பெனில இருந்து போனது அதாவது வேகன்சி ஆள் இருக்குங்க அப்படின்ற மாதிரி வரும்போது அதை ஃபாலோ போன பேஜ்ல இருந்த பசங்க வந்துட்டு போகல, யாருமே இப்படி வேலைக்கு போகல. அதனால இங்க மறுபடியும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கஷ்டப்பட வேண்டியது கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு வேற யாரும் கால் பண்ணுங்க சார். அதனால நீங்க எதுவும் சும்மா அதனால நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். அவர் அடிக்கவோ துன்புறுத்தவோ மாட்டோம். இருக்கும்போது என் கையில போன் இருந்திருக்காரு. அப்படி இல்லைங்கய்யா, இல்ல இல்ல யாராவது முக்கியமான கால் வரும் சார், அட்டன் பண்ணி என்னன்னு மட்டும் ரெஸ்பான்ஸ் போட்டு கேட்டு வச்சிருங்க. அதை வந்து எழுதி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம். இது சதீஷ் தான் முடிவு எடுக்கணும் சார், போனை கொடுக்கலாமா வேணாமா, சதீஷ் தான் ஓகேவா. போனை கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் வேலையை பாருங்க. போனு வந்துச்சு, வேகன்சி சொன்னேன் சொல்லவா நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு. அவ்வளவுதான், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே வந்து சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான். பெருசா சால்வ் பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது, பண்ண மாட்டோம்லாம் எதுவுமே கிடையாது. அதே போல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், எம்என்ஏ குரூப்ல இந்த மாதிரி வேகன்சிஸ் வரும், அதை ரெஃபரல் செக் பண்ணி தான் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் யாராவது இதை வந்து இண்டிவிஜுவலா சர்வீஸ் சார்ஜ் பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ற மாதிரி இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட சொல்லணும். நீங்களா ஒரு பையன் வந்து இருந்தாப்ல கன்சல்டன்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாப்ல, பட் ஒரு சின்ன சின்ன இஷ்யூலாம் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கன்சல்டன்சிஸ் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க, நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி ஆகும். ம் ம் இது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேர் என்ன, ஷிபி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார். என் கம்பெனில ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் டிசைன் இன்ஜினியர் வேகன்சி இருக்கு சார், நான் தான் டைரக்டா அது இன்டர்வியூ பண்ண போறேன். ஸோ ஹேவ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி தான் போடணும், ப்ரொசீஜர் அதான். ஓகேவா. ஃபார்வர்ட் மெசேஜ் திரும்ப பல வருஷம் பண்ணக்கூடாது. ஓகேவா. புதுசா வந்த ஓப்பனிங்ஸ் உங்களோட டைரக்ட் ரெஃபரன்ஸ்ல வந்தா மட்டும்தான் அது போடணும். ஓகேவா. போக முடியாது. அந்த ஜாப்ல கொஞ்சம் அப்படிதான் இல்ல, அதை வந்து கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணாலும் சரிங்களா, அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேகன்சிஸ் போடாதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம், அதை யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் த ஃபியூச்சர். அண்ட் ப்ளஸ் எல்லாருமே ஓகேவா, ஒரு சில வளர்ச்சியெல்லாம் இல்லை, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டவுட் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்களே வந்து இப்போ எல்லாருமே முக்கியமா கேட்கறது என்னது, இந்த டைம் கொடுங்க, இன்னும் ஒரு 5 நாள் கொடுங்க, 10 நாள் கொடுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா. இவன் கொஞ்சம் மோசமானவன், இவன்ட்டால அப்படி கேட்காதீங்க. ஓகேவா. உங்களுக்கு எப்போ தோணுதோ ஒரு 2 மணி நேரம் வந்து சதீஷ் சார் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போங்க, அது எத்தனை மாசம் ஆனாலும் சரி. ஓகேவா. ஓகேவா. ஸோ அந்த டைம்ன்றது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்க எப்படி கத்துக்கிறீங்க அப்படின்றதும் ஒண்ணு. ஓகேவா. ப்ளஸ் நீங்க புதுசா ஒரு சாஃப்ட்வேர் பத்தி கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. ஓகேவா. சாஃப்ட்வேர்ல சாலிட்வொர்க்ஸ்ல புது ஆப்ஷனா இருக்குது, சதீஷ் கிட்ட வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நீங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். சதீஷ் வந்து புதுசா வந்தா சதீஷ் எதை கத்துக்குவார், ஏன்னா ப்ரொஃபஷனல் வெர்ஷன் யூஸ் பண்றாரு, லைசன்ஸ்டு வெர்ஷன்ஸ். ஓகேவா. அதனால முக்கியமானதெல்லாம் அவருக்கும் தெரியும், எக்ஸ்ட்ராவா கற்றுக் கொடுக்கவும் செய்வார். அது கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் உட்காரணும்னு அவசியம் இல்லை.
நீங்க வந்துட்டீங்க, ஓகேவா? நாளைக்கு பின்ன இங்க உட்காந்து பார்த்தோம்னா எந்திரிச்சு போன யாரும் அடிச்சு வரத்த போறது கிடையாது, ஓகேவா? 5 நாள் பார்த்தோம் எக்ஸ்ட்ரா உட்காந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு நான் கேட்போது, சரி சரி இது கத்துக்கிறதுக்காக வந்திருக்காரு சார் அப்படின்னு சொல்லுவார். ஓகே ஓகே சரி ஓகே பண்ணிட்டு போட்டு தான் விடுவோம், ஓகேவா? ஸோ இந்த டைம் எக்ஸ்டென்ஷன் பண்றது, ஓகேவா, ப்ராப்பரா பண்ணும்போது ப்ராப்பரா ஒரு ஒரு அடுத்த பேட்சுக்கு வந்து வரும், வித் இன்க்ரீஸ்டு ஃபீஸோட தான் வரும். ஆனா உங்களுக்கு இந்த டைம் கம்மி அப்படின்ற தாட்டையே ஃபர்ஸ்ட் மறந்துடுங்க, ஓகேவா? நீங்க 5 நாள் 10 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா இது ரொம்ப டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து சார் சொல்லி கொடுங்க சார் சதீஷ் பிடிச்சி உட்கார வச்சிங்கன்னா சதீஷில் உட்கார முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த பேட்ச் என்கேஜ் ஆயிடுவார். கேளுங்க சார் சதீஷ் சார் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா, ஒரு சாட்டர்டே நைட்டு சண்டே நைட்டு வரீங்க அப்படின்னா ஓகே கற்றுக்கிட்டு போகலாமான்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரவங்கலாம் வந்து ரூமில் வந்து சதீஷ் பிடிச்சிக்குவாங்க. சதீஷ் தப்பிச்சு எங்கெல்லாம் எங்கேயும் குடிச்சு ஓடிடுவார். ஏன் சார் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு காணாமல் போயிடுவார். ஏன் அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் ஓகே, if you want time you can use it on the correct schedule, ஓகேவா? So that's all for the future and thank you. Good evening to all. First of all, thank you Mr. Kabilan sir. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி கெரியர் டே எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ யுவர் விஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வெரி கிரேட். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்டர் சரவணன் சார், த ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் எம்இசி. ஏன்னா இந்த 7 இயர்ஸா வந்து எம்இசி கூடயே டிராவல் பண்ணி இஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் confidence, okay, dedication and consistency will always flag on of MEC. Thank you Mr. Saravanan sir. The next technical staff members, ஏன்னா monthly டிசைன் இன்ஜினியர்ஸை கிரியேட் பண்ணி ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் கிரியேட் பண்ணி பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் சதீஷ் சார் அண்ட் ஆண்டிமுத் சார் இல்லையா, ஆண்டிமுத் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். யுவர் சின்சியாரிட்டி இஸ் வெரி ஹியூஜ் ரோல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் டீம் அண்ட் வீடியோ ப்ரொடக்ஷன் டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இல்லை. ஸோ உங்களால தான் இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். இல்ல அது வந்து போன்ல பார்த்ததா எழுதி வச்சேன். இதனால எனக்கு பிடிச்சிருந்தது. சோ எனக்கு மக்கப் பண்ண தெரியல, அதனால பார்த்து படிச்சிடுறேன். ஆக்சுவலா டைம் இஸ் ஸ்லோ. நோட் பண்ணிக்கோங்க. டைம் இஸ் ஸ்லோ when you wait, time is fast when you are late, and then time is short when you are happy, time is endless when you are in pain, and time is currency. Be careful how you spend it. இதை நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, டைம் கரெக்டான, இப்போ நீங்க ஒரு ஃபியூச்சர் க்ரோத்துக்காக நீங்க வந்து இந்த 40 days வந்து டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க. ஸோ கரெக்டான டைமை அந்த கரெக்டான வழியில யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் க்ரோத். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி. போட்டோ செஷனோட இந்த தேங்க்யூ.